அந்த பெற்றோர் கையொப்பத்துல உங்க அம்மா அல்லது அப்பாட்ட கையெழுத்து வாங்கி அந்த நோட்டீஸை எங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும். வர சனிக்கிழமை 31/8 எஸ்எம்சி கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு வீட்டுல இருந்து உங்க அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா அந்த மீட்டிங்க வரணும். அதுக்காக தான் இப்ப கூட்ட அழைப்புதல்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அந்த நோட்டீஸ்ல யார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருந்த அம்மா அல்லது குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் மறு கட்டமைப்பு நிகழ்வு நடக்கவிருக்கிறது. அதற்காக வருகை புரிந்துள்ள நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளிக்கு அமளி அவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்களும் நம்ம நிகழ்வு பார்வையிடறதுக்கு வேண்டி பார்வையாளராக வந்திருக்காங்க. அவங்களையும் வருக வருக வரவேற்கிறேன். மற்றும் உள்ள இப்பள்ளியின் ஆசிரியர்கள், இங்கே வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் இவ்வூர் பெரியவர்கள், ஜேஆர்சி மாணவர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக மரியாதை செய்யும் நிகழ்வு. நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள அவர்களுக்கு நம் பள்ளியின் வரலாறு பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள ரெவன்யூயர் மரியாதை செலுத்துவார்கள். குத்துவிளக்கு ஏற்றி நம் விழாவை தொடங்குவோம். அடுத்ததாக வருவாய் ஆய்வாளர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிப்பார்.
உள்ளாட்சி பிரதிநிதி திருமதி சாவித்ரி அவர்களை உங்களுக்கு ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி பிரதிநிதி திரு அய்யநாதன் அவர்களை உங்களுக்கு ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை உங்களுக்கு ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையில் பணியாற்றி வரும் திரு இளமாறன் அவர்களை புத்தகத்தை ஏற்றி சிறப்பிக்குமாறு மாணவரும் இந்நாள் பெற்றோருமான திரு சிவசுப்பிரமணியன் அவர்களை புத்தகத்தை ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய எழுத்தர் அவர்களை புத்தகத்தை ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செயலுக்கு உதவி புரியும் திரு இந்திரா அவர்களை திருமதி இந்திரா அவர்களை புத்தகத்தை ஏற்றி சிறப்பிக்குமாறு. அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றியத்துக்குட்பட்ட சிறியக்கோட்டையில் ஊராட்சி ஒன்றிய பணியாளராக மக்கள் தொடர்பு பணியாளராக பணியாற்றி வரும் திருமதி பூங்குழலி அவர்களை புத்தகத்தை ஏற்றி சிறப்பிக்குமாறு. அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு இந்த எஸ்எம்சி கூட்டத்துடைய தேர்தலுடைய நடைமுறைகள் ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்ப இங்க என்ன செய்ய போறோம்னா, ஒரு தலைவர், அதேபோல ஒரு துணைத் தலைவர், பெற்றோர்கள் 12 பேர், முன்னாள் மாணவர்கள் பெற்றோராகவும் இருக்கணும், அவங்க ஒரு 3 பேர், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் 2 பேர், ஐடிகேல இருந்து ஒருத்தங்க, அதே போல சுய உதவி குழுல இருந்து ஒருத்தங்க, அதுக்கு பிறகு பெற்றோர் அல்லாத முன்னாள் மாணவர் ஒருத்தர், அது மொத்தம் அதே போல ஹெச்எம் ஒரு ஆசிய பிரதிநிதின்னு மொத்தம் 24 பேர் மொத்தம் 24 பேரை தேர்ந்தெடுக்க போறோம். இப்ப ராஜலட்சுமி எந்திரிச்சு நீங்களா தான் விருப்பப்பட்டு வரணும், நாங்க யாரையும் கூப்பிடக்கூடாது. நீங்க அப்படி இப்ப ராஜலட்சுமி வர்றாங்க அப்படின்னா அவங்களோட பேரை ஒருத்தங்க நான் இந்த ராஜலட்சுமியை நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லணும். இன்னொருத்தங்க நான் அவங்களுடைய பேரை வழிமொழியிலேன்னு ஒருத்தங்க சொல்லணும். அடுத்தது யார் யாரும் அவங்க உறுப்பினராக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கை செய்யணும். இதெல்லாம் நாங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத நாங்க சரி முன்னாள் மாணவர்கள் பெற்றோராகவும் இருக்கணும், இங்க படிச்சிருக்கணும், அவங்க குழந்தையும் கொஞ்சம் படிக்கணும். அவங்க ஒரு 3 பேர் தேர்ந்தெடுக்கணும். யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. அவங்க இங்க படிச்சிருக்கணும். நீங்க இங்க படிச்சீங்க, நீங்க படிச்சீங்க. நீங்க ராஜலட்சுமி ராஜலட்சுமி அவங்கள பெற்றோர் பள்ளி படிச்ச மாணவி, இவங்க குழந்தையும் இங்க படிக்கிறாங்க. இவங்க எஸ்எம்சி உறுப்பினர் ஆகிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க முன்மொழியணும். யாராவது ஒருத்தவங்க முன்மொழியணும். சொல்லுங்க. தெரியுமா? சொல்லுங்க. வழிமொழிகிறேன்னு சொல்லுங்க. அவங்க எடுத்துக்கோங்க.
உறுப்பினர்கள் உறுதிமொழி. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளில் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற